மக்களே டெல்லியில உள்ள பார்க் பிளாசா ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் காட்டியிருந்தேன். அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஹோட்டலே இவ்வளோ அழகா இருக்கும்போது அங்க உள்ள சாப்பாடு எவ்வளோ அழகா இருக்கும் பார்த்துக்காங்க. சாப்பாடை சுத்தி பார்க்கவே அரை மணிக்கூர் ஆயிரம் போல இருக்கு. நாட்டில் உள்ள எல்லா வெரைட்டிலும் வச்சிருந்தாங்க. இந்த சிக்கன் சாசேஜ் சூப்பு வெள்ளைக்காரங்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள். ஏன்னா இங்க வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க மக்களே. நாங்க இந்த ஹோட்டல்ல காலை சாப்பாடுக்கு தான் போயிருந்தோம். இட்லி சாம்பார் சட்னி வடை எல்லாம் வச்சிருந்தாங்க. வடை இட்லி எல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமா போச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் ரொட்டியை சாப்பிட்டுட்டே கிடந்தோமா. ஆனாலும் ஒரு சின்ன நட்பாசை எல்லாரும் என்னதான் எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்த்துருந்தேன். இந்த மேக்ஸிமம் இந்த வெள்ளைக்காரங்க வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க நிறைய ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட்டுட்டு இருந்தாவ. இலை தலைகள்லாம் வச்சுருந்தாங்களா, எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போனவ. சரி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இலை போல இருக்குது பார்த்தீங்களா மக்களே, அந்த இலையில ஒன்று சிக்கன் சாசேஜ்னு சொல்லி கொஞ்சம் வெள்ளைக்காரங்களுக்குள்ள ஐட்டங்களும் எடுத்துட்டு மற்ற மாதிரி இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் மக்களே. ஆனால் அந்த இலையை சாப்பிடும்போது ஏதோ இந்த முட்டைக்கோசுக்கு இலையை சாப்பிட்டால இருந்தேன். அந்தால சரி அதை ரிஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இங்கே எக்கச்சக்கமான ஃபுட் வச்சிருக்காங்க. இதை தவிர எங்களுக்கு வேற ஏதாவது வேணும், புதுசா ஃப்ரெஷ்ஷா வேணும், நல்ல சுட சுட தான் சாப்பிடுவோன்னு கேட்டா கூட செஃப் கூட தலையில தொப்பியை கவுத்திட்டு ரெடியா இருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் கட்டிட்டு ரிசப்ஷன் பக்கம் வந்தா ஒரு வெள்ளைக்கார சிஸ்டர் இருந்தாவே, அந்தால நமக்கு தெரிஞ்ச வாட்டர் இங்கிலீஷ் எல்லாம் பேசி எடுத்து அப்படியே அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயாச்சு மக்களே. வீடியோஸ் லைக் பண்ணுங்க.